ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால ரொட்டீன் இப்படி தாங்க, டெய்லி ரொட்டீன். மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வந்துட்டு வேலை ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற சாதத்தையே வந்து பழைய சாதத்தையே வந்து தயிர் சாதமாக மாற்றி சாப்பிட்டுட்ருக்கேங்க. இப்போ டேபிளில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா பாப்பா தம்பி வந்து 2 பேரும் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அதில் அப்படி அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே டேபிளை வந்து சுத்தமாக வச்சுப்பேன். வீடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடே வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலாக வந்து மாற்றிடுவேன். அது மட்டும் இல்லாமல் டேபிளை வந்து டெய்லியுமே வந்து தண்ணி விட்டு துடைக்கிறது என்னோடய பழக்கம். ஏன்னா அந்த மாதிரி எறும்பு பார்த்திங்கன்னா அந்த கருப்பெரும்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதனாலேயே வந்து டேபிளை தொடச்சி விட்டுருவேன். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு பருக்கையோ இல்லை ஒரு டாட் சட்னியோ இல்லை குழம்போ இருந்தால் கூட எறும்பு வர ஆரம்பிச்சிருங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் தனியாகவும் கலந்த மீன் எல்லாமே தனியாகவும் வச்சுருக்கான் தம்பி. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை பெரிய தொட்டியை கழுவிடுவான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 தடவை அந்த ஃபைட்டர் சின்ன சின்ன பவுல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வாரத்தில் 2 தடவை வந்து தம்பி கழுவுவான். இப்போ இந்த ஃபைட்டரை வந்து தனித்தனியாக வச்சுருந்து தனித்தனியாக தண்ணி மாற்றி தனியாக வந்து மெடிசன் போடுவான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு நல்லா தொடச்சி விட போகிறேன். ஸோ இந்த இடத்துல அதிகமாக அழுக்கு இருக்குது. ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை தான் துடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த ஃப்ரைடே டைமில் வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவேன். எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எல்லாமே டேபிளில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பெரிய தொட்டியில் பார்த்திங்கன்னா மீன் எல்லா கலவையான மீன்களும் இருக்குது. கப்பீஸ் அந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறான், ஆனால் எனக்கு தெரியல. ஸோ இந்த கையெல்லாம் வச்சோம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மொய் மேலே வரும். நம்ம ஏதோ ஃபுட்டு போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு. இது மேலே வந்து இந்த வெள்ளையாக வச்சுருக்கிறது எதனாலனா 2-3 மீன் வந்து குதித்து செத்துருச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பாப்பாவோட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வைக்கலான் இருக்கேன். ஏன்னா பாப்பாவோட துணியெல்லாம் களைச்சி போட்டிருந்துச்சு. இப்போ தான் மடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவளோட கூடையை எடுத்திருக்கேன். பாப்பாவோட டெய்லி ரொட்டீன் ட்ரெஸ்லாம் வந்து இதில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறது. மற்ற எல்லா புது ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா பீரோவில் வந்து வச்சுப்பேன். அவளோட ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 பீரோ தேவைப்படுது. டெய்லி யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு சாப்பிட்டோன்னே ட்ரெஸ் மாற்றிப்பா. அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடையில் தான் வச்சுப்பேன். ஸோ அவளோட இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த சேர்லாம் வந்து எல்லாமே தட்டி விட்டுட்டு, இதுக்கு சேருக்கு அடியில் இருந்தது உண்டியல் இன்னொன்று என்னமோ பொருள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கூட்டி விட்டு எல்லாம் நீட் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒட்டர் இருந்துச்சுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. டெய்லியுமே என்னால் பார்க்க முடியாதனால இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே மட்டும் ஒதுக்கி நான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இது வந்து பாப்பாவோட கூடையில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவளோடது வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது தனியாக வந்து இந்த ஃபோன் ஹோல்டரு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஏசி ரிமோட்டு இதெல்லாம் வந்து டிவி ரிமோட்டு எல்லாமே அங்கங்கே கிடக்கும். அதனால் ஒரே இதாக வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால வீட்டை வந்து கூட்டி தொடச்சும் விட்டுருவேன். துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம் மேட்டு, ஃப்ரண்ட்டு டோர் மேட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து துவைச்சி போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டை எல்லாமே தொடச்சி விடுவேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டீன் லைஃப்பில். துணியெல்லாம் வந்து டெய்லி நான் துவைச்சி போட்டுருவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினோ இந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மல் மிஷின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் கூட ஒர்க் ஆகாது. இதில் வந்து நான் போட்டு டெய்லி நான் துவைச்சி எடுத்துருவேன். பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வேணுங்கிறனால டெய்லி ரொட்டீனாகவே வந்து நான் இந்த துணியை வந்து போட்டு துவைச்சிடுவேன். அதிகமாக துணி சேரவே விட மாட்டேன். ஏன்னா மொத்தமாக துணி இருந்துச்சுன்னா என்னால் துவைக்கவே முடியாது, கைவலி எடுத்துக்கும். அதனால் மிஷினில் துணியை போட்டுட்டு நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை துடைக்கிறப்பே பார்த்திங்கன்னா டெட்டாயில் போட்டு துடைப்பேன். இல்லைன்னா வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரருமே வந்து கிளம்பிட்டார் தொழுகைக்கு. நானுமே குளித்து ரெடி ஆகிட்டேன் தொழுகைக்கு. இப்போ தொழுக போகிறோம், அதனால் வந்து ஒழு செஞ்சுட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து தொழுகைக்கு நம்ம யூஸ் பண்ணுற துணி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் நம்மளோட கை காலில் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம இப்படி தான் வந்து போட்டுட்டு தொழுவோம். தொழுது துவா கேட்டதுக்கப்புறம் தம் போட்டிருந்த பிரியாணியை வந்துட்டு எடுத்தாச்சுங்க. சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவியும். இப்போது தட்டை வச்சு நம்ம பிரியாணி பரிமாற ஆரம்பித்தாச்சு. சிக்கன் பிரியாணி அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இன்றைக்கி ரொட்டீன் விளாக் தாங்க, ஃப்ரைடே விளாகு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.